ஓகே சார். ஷேரிங் அண்ட் மூவிங் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஜெய்பீம், நமோ புத்தாய. ஞாயிறு தம்ம உரையில் இன்று 105ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து இதுவரை நடந்த பகுதிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த புத்தரும் அவர் தம்மமும் நூல் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூல் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம வந்து நூல் 3 புத்தர் எவற்றை போதித்தார் இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். இந்த நூல் 3 ஆனது மறுபடியும் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பகுதிகள்ல 3வது பகுதியை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அனிச்சா, அதாவது அனைத்து கூட்டு பொருள்களும் நிலையற்றவை, அனிச்சா அப்படிங்கிற தத்துவத்தை உணர்வது தான் தம்மம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ தம்மம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லைனா பார்த்துக்கிட்டே வரோம். அதுல 6 தலைப்புகள். அதுல நம்ம 5 தலைப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு 6வது தலைப்பை பார்க்க போறோம். அதுல என்னென்ன கொடுத்துருந்தது அப்படின்னா, வாழ்க்கையில தூய்மை கடைபிடிக்கணும், பியூரிட்டி. அதே மாதிரி அந்த பியூரிட்டியை கடைபிடிக்கிறது கூட ரொம்ப பர்ஃபெக்ஷனா கடைபிடிக்கணும், அந்த முழுமையா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம 2வது பார்த்தோம், பர்ஃபெக்ஷன். 3வது வந்து நிபானா. நிபானாங்கிறது என்ன அப்படின்னா, என் வழி மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தா அதுதான் நிபானா. நிபானா இஸ் ஈக்குவல் டு 8-fold path அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் டிசையர், நம்ம துக்கத்துக்கு எல்லாமே காரணம் வந்து பற்று தான். அதை பற்று நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா நம்ம தம்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம். இப்போ பற்று எப்படி அகற்றுவது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து பதிச்ச சமூகதா, அதாவது பற்று எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அகற்றுவது ஈஸி. ஸோ அதையுமே நம்ம பார்த்தோம். சென்ற வாரம் பார்த்தது வந்து அனைத்து கூட்டு பொருள்களும் நிலையற்றவை, அனிச்சா. எல்லாமே கூட்டு பொருள்களால் உருவாகிறது. அது அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அது நிலையற்றது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன பயன் அப்படிங்கிறதையும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். சரி, இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு கேள்வி மட்டும் மைண்ட்ல எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதுதான் துக்கம். சாதாரணமா நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா துக்கத்துக்கு தீர்வு காண்பதுதான் பௌத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்டிமேட்டா நம்ம வந்து பௌத்தம் நோக்கி வர்றதுக்கான காரணம் அதுதான். ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கணும், எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும். அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்தியாவில உலகத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை வந்து இங்க ஜாதி ரீதியிலான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கும் பௌத்தத்துல தீர்வு இருக்கு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதனுடைய விளைவாகத்தான் புத்தரும் அவர் தமிழ் நூல். இது ஒரு சமூக கண்ணோட்டம். இது தவிர உலகெங்கிலும் ஜாதி இல்லாத நாடுகள்ல கூட பௌத்தத்துக்கான தேவை இருக்கு. ஏன்னா அங்க வந்து தனி மனித துக்கம் இருக்கு, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, சுரண்டல்கள் இருக்கு, எல்லா இடத்துலயுமே. அப்ப எல்லாத்துக்குமே பொதுவா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுற மாதிரி ஒரு தத்துவம் தான் பௌத்த தத்துவம். அப்ப இதனை சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா, துக்கம் அப்படிங்கிறது ஏன் எப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் எப்பெல்லாம் நினைக்குதோ அப்ப அது துக்கப்படுது. நிறைய டைம்ல நம்ம இதை போட்டு பார்க்கலாம், ஏன் எப்படி நமக்கு மட்டும் நடக்குது. அப்ப இதுல என்ன விஷயங்கள் புதஞ்சிருக்கு அப்படின்னா, 3 விஷயம் புதஞ்சிருக்கு. ஒண்ணு, ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது, இப்படி அப்படிங்கிறத பாருங்க. இப்படி அப்படின்னா நம்ம வேற எப்படியோ எதிர்பார்த்திருக்கிறோம், அது இல்லாம இப்படி நடந்துருச்சு, அதனாலதான் அங்க ஏமாற்றம் வருது, அதனாலதான் துக்கம் வருது. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்தா சந்தோஷமா இருக்கும். அப்போ ஏன் இப்படி, அந்த இப்படிங்கிறத நம்ம அழுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம துக்கத்தை பத்தி பேசவே போறதில்லை. நம்ம நினைக்கிறது எல்லாமே எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்துகிட்டே இருந்ததுன்னா யாருமே துக்கத்துல இருக்க போறது. அப்ப துக்கத்தோட அடிப்படை டெபினிஷன் எங்க வருதுன்னா, நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது ஒண்ணு. ஏன் இப்படி நடந்துச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் துக்கத்தோட அடிப்படை. அப்ப ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இது வந்து ஒரு பிக்சடா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் அனிச்சா பற்றிய புரிதல் இல்லாமை. அனிச்சா பத்தி புரிஞ்சிருந்ததுன்னா எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தான் நடக்காது, அது நிலையற்றது, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னா நம்ம எதிர்பார்ப்பு வைக்க மாட்டோம்.
எதிர்பார்ப்பு வைக்கலைன்னா அங்க ஏமாற்றம் இருக்காது, ஏமாற்றம் இல்லைன்னா துக்கம் இருக்காது. அப்ப இந்த எதிர்பார்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரியே அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது அனிச்சை பத்திய புரிதல் இல்லாமை தான் அதுக்கு காரணம். அதனால இக்னரன்ஸ், அறியாமை, அனிச்சை பற்றிய அறியாமை தான் துக்கத்துக்கு காரணம்னு வந்துருக்கு. இது ஒண்ணு, முதல் பாயிண்ட். அடுத்தது அதே கேள்வியில இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா, ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது? இந்த நமக்கு மட்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்தது. அப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் தான், என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கு கெடுதல் செஞ்சேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ற, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னா இது என்ன அப்படின்னு வருது. இதே பிரச்சனை ஊர்ல யாருக்கு நடந்தாலும் நமக்கு துக்கம் வரப்போதில்லை, ஆனா அது நமக்கு வந்துருச்சுன்னா துக்கம் வரும். அப்ப இங்க ரெண்டாவது நமக்கு புரிதல் இல்லாம என்னன்னா, நமக்கு, நாம அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப். அப்ப இந்த எல்லாரும் ஒண்ணுதான், யாருக்கு வேணாலும் நடக்கலாம், நம்மளே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், இது நம்மன்னு ஒரு ஃபிக்ஸடு கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, அனாத்தா பற்றிய புரிதல் வந்துருச்சுன்னா இந்த கேள்வி வராது, நமக்கு மட்டும் அப்படிங்கிற கேள்வி வராது. ஏன்னா இங்க நாம அப்படிங்கிற ஒண்ணு தனித்து பிரிச்சு பார்க்கும் பொழுதுதான் ஒரே சம்பவம் ஊர்ல வேற யாருக்கும் நடந்தாலும் வராத துக்கம் நமக்கு நடக்கும்போது வந்துடுது நம்ம மைண்டுக்குள். அப்போ இது நம்ம, இது நம்மளுடையது, நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல், இதுதான் செல்ஃப். இது உண்மையிலே செல்ஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது புத்தர் அவருடைய போதனைகள்ல விளக்குறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நான் செல்ஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த துக்கம் வராது. அப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணு அனிச்சா, இன்னொன்னு அனாத்தா. இது ரெண்டு பத்தின யாருக்கெல்லாம் புரிதல் இருக்கோ அவங்களுக்கு துக்கம் இருக்காது. அது புரிஞ்சிச்சுன்னா அவங்க என்லைட்டன் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம், விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க துக்கம் இல்லாமல் நிப்பானாவில் வாழ்ந்துட முடியும். இதுதான் பௌத்தம், சிம்பிளா. இதுல மூணாவது கேள்வி ஒண்ணு இருக்கு, ஏன் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, அது அனிச்சா, ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது, அது அனாத்தா, ஏன் நடக்குது, அல்டிமேட்டா அது உருவாகும், அது நடக்கணும் இல்லையா, அது ஏன், அதுதான் துக்கத்தினுடைய அந்த பதிச்ச சமுப்பதா. இப்படித்தான் துக்கம் வருது அப்படிங்கிற அந்த சுழற்சி, அது எப்படி தோன்றுது, எப்படி வருதுங்கிறத புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் துக்கத்தை பத்தி நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியறது. அப்போ மூணு விஷயம் இதுல புரிஞ்சிருக்கும், ஒண்ணு அனிச்சா, இன்னொன்னு அனத்தா, மூன்றாவது துக்கம் ஏன் வருதுங்கிற பதிச்ச சமுப்பதாவை புரிஞ்சுக்கிறோம். துக்கத்தை பத்தியே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப இது மூணு புரியாத வரைக்கும் துக்கத்துல இருந்து தீர்வே கிடைக்காது, நம்ம திருப்பி துக்கத்துல மாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப மனுஷன் பொதுவா என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது என்ன, எதனால உருவாகுது, எதனால இந்த உலகம் இப்படி நடக்குது, இந்த உலகம் ஏன் இப்படி இயங்குது, நம்மளோட அன்றாட நிகழ்வுகள் எதை வச்சு வருது, அது கம்மா அப்படிங்கிறதான் இந்த ஒழுக்க நியதி, ஒரு மாரல் ஆர்டர். அதுக்கு கம்மா அப்படிங்கிறது தான் அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். இதைதான் புத்தர் போதிக்கிறார், கம்மா. இந்த கம்மாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேள்வியே வராது, ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது. இந்த கேள்வி வரலன்னா துக்கம் வராது, அப்ப எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட முடியும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கம்மா. இந்த கம்மாங்கிறது ஒரு செயல். என்ன நடந்தாலும் நம்மளை சுத்தி, அல்லது நம்ம என்ன செஞ்சாலும் இந்த ஆர்டருக்குள்ளதான், இந்த விதிக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துக்கத்துல இருந்து வெளியில வந்துடலாம். ஓகே, இதுதான் பௌத்தம். அப்ப இந்த உலக நியதி, இந்த வேர்ல்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும், இந்த ரூல் புக்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த வேர்ல்டு நடக்குது. இப்ப அந்த ரூல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அப்படின்னா என்ன, இந்த உலகத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகம் ஒரு விதிப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம அதை எப்படி சொல்றோம், விதிப்படிதான் இயங்குது அப்படின்னா, இப்போ நம்ம விண்வெளியில நட்சத்திரங்கள் பார்க்கிறோம், அது ஒரு விதிப்படிதான் இருக்கு, அது ஒரு விதிப்படிதான் நகருது. இதெல்லாமே விண்வெளி ஆராய்ச்சியில நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்கிறோம். கோள்கள்னா அது கரெக்டா ஒரே மாதிரி தான் சுத்துது. இப்போ பூமி அதை ஒரு ரூல் படி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது கரெக்டா தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள சுத்திக்கிறதுனால தான் நமக்கு ஒரு நாள் உருவாகுது. அதே மாதிரி அது சூரியனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சுற்றி வர்றதுனாலதான் ஒரு வருடம்னு நம்ம கணக்கு பண்றோம். இது அப்படியே பிக்சடா கரெக்டா நடக்குது இல்லையா. அதே மாதிரி நீங்க வானத்தை பாத்தீங்கன்னா நட்சத்திரம் டெய்லி பார்த்தோம்னா அதே நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்கும், கரெக்டா அது நமக்கு தெரியும். அதே மாதிரி பருவங்கள்,
மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம் மாறி மாறி நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப இத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கரெக்டா ஒவ்வொரு வருஷமும் அந்த சீசன் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு விதிப்படி தானே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா அந்த விதை முளைக்குது, செடியாவோ இல்லை மரமாவோ ஆகும். அதுக்கப்புறம் அதனுடைய காய் கொடுக்குது, அது கணிஞ்சு அதுல இருந்து ஒரு விதை வருது. அந்த விதையை நம்ம மறுபடியும் போட்டோம்னா மறுபடியும் இதே சைக்கிள். அப்ப இதெல்லாம் ஒரு ரூல். அப்ப எல்லாமே நம்மளை சுத்தி ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இயங்கிட்டு இல்லை. இதை மனுஷன் பார்க்கறான். பார்த்த உடனே இப்போ நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. அதுல பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 5 விதிமுறைகளை இப்ப சொல்ற. இப்ப நியூட்டன்ஸ் லா அப்படி சொல்றாங்க, அந்த 3 லா, நியூட்டன்ஸ் 3 லாஸ் படிச்சோம். அந்த மாதிரி இதுவுமே ஒரு லா அப்படின்னு புத்தர் சொல்றாங்க. இதுல 5 லா. ஒண்ணுன்னா ருத்து நியமம், அது உத்து நியமம். அதாவது இது பருவங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ பருவங்கள் மாறுவதும் ஒரு விதிக்கு உட்பட்டு தான் நடக்குது. அதே மாதிரி பிஜுனா விதை. பிஜு நியமம் அப்படின்னா ஒரு விதையை எப்படி போட்டா அது முளைச்சு கரெக்டா. இப்போ ஒரு நெல் போட்டோம்னா நெல் செடி தான் கொடுக்கும், மான்கொட்டை போட்டோம்னா அது மாமரம் தான் கொடுக்கும், அதுல ரூல். அப்ப அந்த மாதிரி பிஜு நியமம். அதே மாதிரி அது மரமாவும் கனி கொடுக்கும், திருப்பி மறுபடியும் அதுல இருந்து ஒரு செடி வரும். இது ஒரு சுழற்சி. அடுத்தது கம்ம நியமம், இது 3வது விதி. நியூட்டன்ஸ் லா எப்படி 3 இருக்கும், அந்த மாதிரி புத்தாஸ் லா. இதுல 5 விஷயம். ஒன்று ருத்து நியமம், அது ரிகார்டிங் சீசன்ஸ். பிஜு நியமம், சீட்ஸ். 3வது கம்ம நியமம். கம்ம நியமம் செயல். எந்த செயலுமே ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்தும். நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த நியமக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. இது பேரு கம்ம நியமம். அடுத்தது சித்த நியமம். சித்தானா மைண்ட். நம்ம மைண்ட்ல உருவாகிற தாட்ஸ், எண்ணங்கள் கூட ஒரு விதிமுறைப்படி தான் ஃபாலோ பண்ணி நடக்குது. இது நமக்கு புரியறது இல்லை. அந்த விதி என்ன, எப்படி அது உருவாகுதுன்னு நமக்கு தெளிவா நம்ம மைண்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் போய் சரண்டர் ஆக தேவையில்லை, எதை பத்தியும் கவலைப்படவும் தேவையில்லை. அதனாலதான் புத்தர் உனக்கு நீயே ஒளியாயிரு, நம்ம மைண்டை நம்மளே புரிஞ்சுக்கிறது. அப்ப அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அது ஒரு பிக்சடா. எப்படி நீங்க நைட்டு தூங்க போறீங்கன்னா காலையில விடிஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ, அதே மாதிரி உங்க மைண்ட்லயும் இப்போ இந்த எண்ணம் தான் வரும், இந்த எண்ணத்தை இப்படி தூண்டி விட்டா இது இப்படி கொண்டு போய் முடிஞ்சிரும், இதை இங்க கட் பண்ணா இந்த எண்ணம் நம்ம மனசை விட்டு போயிடும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம கண்ட்ரோல்ல அந்த லாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம செம்மைப்படுத்தி அமைச்சிக்க முடியும். இது சித்த நியமம். அடுத்தது தம்ம நியமம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ட்ரூத்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தின் ஒரு உண்மை, பேசிக் உண்மை. அதுதான் இந்த அனிச்சா அனாத்தா. இதெல்லாம் பேசிக் ட்ரூத். அதுதான் இந்த 4 நோபல் ட்ரூத். இந்த 4 நோபல் ட்ரூத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது தம்ம நியமம். அதாவது துக்கம் அப்படிங்கிறது என்ன இருக்கு, அது இந்த மாதிரி சிஸ்டம்ல தான் ஆப்ரேட் பண்றது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதற்கு முடிவுக்கு கொண்டு வந்துட முடியும். ஏன்னா ஒரு விஷயம் இதனாலதான் வருது அப்படின்னா அப்ப அதனால அது முடிவு அடைய செய்யணும். அப்ப அதுதான் அது முடிவுக்கும் நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுக்கான வழிமுறையும் இருக்கு. 8 ஃபோல்ட் பார்த்து என் வழி மாற்றம் இருக்குன்ற 4 தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தம்ம நியமம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம நிம்மதியா வாழ்க்கை. எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அப்ப இந்த மாதிரி ரூல்ஸ் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. மனிதனும் இந்த மாதிரி ஒரு ரூல்குள்ளதான் கட்டுப்பட்டு இருக்கிறான். எப்படி ஒரு சீசன் மாறுதோ, எப்படி ஒரு விதை போட்டா அது மாங்கொட்டையா மாறும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மாமரமா மாறி ஒரு மாங்கொட்டையும் மாம்பழத்தை கொடுத்தே தான் ஆகும். தட்ஸ் அ ரூல். அதுதான் ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி மனித வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ உடனே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற கேள்வி இதுதான். அப்படின்னா அப்ப யார் இந்த ரூலை உருவாக்குறது, யார் அதை கண்காணிச்சுட்டு இருக்க? டெய்லி அதை யாரோ பார்த்துட்டு இருக்கணும்னு இந்த ரூல் படி எல்லாம் போகுதா? ஃபர்ஸ்ட் அதை உருவாக்கணும், அடுத்தது அதை கண்காணிக்கணும். கரெக்டா அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க. எப்ப நம்ம ஒரு சட்டம் போட்டா கூட சட்டம் போடுறது ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை யாரும் மீறாம அதை கரெக்டா கடைபிடிக்கிறாங்களான்னு கண்காணிக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த சட்டத்துக்கு பயன், இல்லைன்னா யூஸ்லெஸ். அப்ப அதே மாதிரி இந்த மனித கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை யார் உருவாக்கியது, யார் அதை டெய்லி கண்காணிச்சு, இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு சுத்தி என்ன நடக்குதோ அதை நம்ம அவங்க கிட்ட சொல்லி எனக்கு தேவையான மாதிரி இதை நடத்திடு அப்படின்னு சொல்லிடலாம். யார் இப்ப ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னா என்ன கொஞ்சம் இந்த இடத்துல எனக்கு தேவையான மாதிரி நான் செஞ்சுக்கிறேன், நீ பேசாம இரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்ப இதை யார் உருவாக்குறது, யார் இதை கண்காணிக்கிறதுங்கிற கேள்வி மனிதனுக்கு இயல்பாவே எந்திரிக்குது. அப்போ அதுக்கு ஒரு பதில்.
என்ன கிடைக்குது மனிதர்களுக்குன்னா, இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இதை ரொம்ப விளக்குறதும் சுலபம், அவன் நம்புறதும் சுலபம், அவன் லைஃப் ரொம்ப சிம்பிளா போயிடுது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. திருப்பி மூளை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கடவுள் நம்பிக்கைன்னா சிம்பிளா வந்து ஆமா கடவுள்னு மேல ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டான், அவன் தான் டெய்லி அதை கண்காணிச்சிட்டு இருக்கான், அவன் சொல்ற மாதிரி நம்ம நடந்துட்டு போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். இவங்களோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும். அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்க? ஒருத்தன் நல்லவனா நடந்துக்கிறதும் கெட்டவனா நடந்துக்கிறதும், ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதும் கெட்ட விஷயம் நடக்கிறதும், சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே தெய்வீக சக்தி தான் தீர்மானிக்கும். ஏன்னா கடவுள் தான் உலக படைச்சாரு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர், அவர் தான் நம்மளுடைய மைண்டையும் ஆப்ரேட் பண்றாரு, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களையும் ஆப்ரேட் பண்றாரு. பொருள் சார்ந்த விஷயங்களும் மனம் சார்ந்த விஷயங்களும், மைண்ட் அண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் இவரு தான் உருவாக்கிட்டு இருக்கா, அவரு தான் டெய்லி அதை இயக்கிக்கிட்டும் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு நியதியா வந்து போதிக்கப்பட்டிருக்கு. இது நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, எல்லாமே தலையில எழுதியிருக்கு, எல்லாமே கடவுள் தான் தீர்மானம். நம்மெல்லாம் மனுஷன் வந்து ஒரு அணுவிடும் சின்னவன், கடவுள் வந்து மிகப்பெரியவர், அவரே உயர்ந்தவர், எல்லாவற்றையும் அவரே தீர்மானிக்கும். இது வந்து இன்வேரியபிளா எல்லா ரிலிஜன்லயும் இருக்கக்கூடியதுதான். நீங்க எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் சார்ந்த மதங்கள் எல்லாத்துலயுமே இதுதான் போதனை. என்ன கடவுள் வந்து மாறுவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க, அந்த கடவுள் இதை செஞ்சிருப்பார் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை தான். சரி, இந்த நம்பிக்கை எதுக்கு? இந்த நம்பிக்கை கூட மனிதனுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க, நியாயப்படுத்துறாங்க. என்ன நல்லதுக்கு? ஏன்னா மனிதன் தான் நடந்துக்கிறது வந்து கடவுள் கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அவரு சொன்னபடி நம்ம நடக்கணும். ஏன்னா கடவுளுங்கிறது ரொம்ப புனிதமானவர், எல்லாத்துக்கும் உயர்ந்தவர், அவரே ஒரு ரூல் போட்டிருக்காருன்னா அதை நம்ம கீழ்ப்படித்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான், அந்த கீழ்ப்படிதல் தான் உலகத்துல ஒரு மாரல் ஆர்டர், ஒரு ஒழுக்கத்தை நிர்வகிக்குது. இல்லைன்னா போச்சு, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்தோம், ஒழுக்கம் கெட்டு போயிடும் இந்த உலகத்துல. ஸோ கடவுள் நம்பிக்கை ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தோட வாழ்வதற்கு உதவுது அப்படிங்கிறது அவங்களுடைய நியாயமா இருக்கு. அதனால கடவுள் வந்து தேவைப்படுறாரு அப்படின்னு கடவுள் தத்துவத்தை யார் போதிக்கிறாங்களோ அவங்க வந்து அதை நியாயப்படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க அறிவியல் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, கடவுளை பத்தி ப்ரூவ் பண்ணு, இல்லை கடவுள் இப்படி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதான் சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப அவசியம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் நல்லவனா நடந்துக்கிறான், இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்குவான் அப்படின்னு சொல்றான். இது ஏற்புடையதா? நம்ம இது சரி, அப்ப அந்த தத்துவத்தை நம்ம ஏத்துக்கிட்டு நம்மளும் சரி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் தான் நல்லா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு போயிட முடியுமா? அப்படின்னா ஒரு அவங்க சொல்ற மாதிரி என்ன, கடவுள் தான் ஒழுக்க நிதியை உருவாக்கியவர், அவரு தான் இங்க சுத்தி என்னென்ன நடக்குது, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு கூட அவரு தான் முடிவு பண்றாரு, அவரே முதலும் முடிவும், அவரே தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார், அவரன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா மனிதனால் எதுவுமே முடியாது. அப்படின்னா இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு ஒழுக்கக்கேடுகள் இருக்கு? நீங்க நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தா, இல்ல போய் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணா அதுல வர 99% வந்து ஒழுக்கக்கேடுகள்னால உருவாகிறது தானே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இல்லைன்னா போதைப் பொருட்கள், ஏமாற்றுதல், ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நியூஸே. இது இல்லைன்னா, இந்த இந்த ஒழுக்கக்கேடு மட்டும் இல்லைன்னா நம்ம நியூஸ் பேப்பருக்கே வேலை கிடையாது, ஒண்ணுமே அதுல பிரிண்ட் பண்ணவே ஒண்ணும் இருக்காது. அப்ப இந்த ஒழுக்கக்கேடுகள் இவ்வளோ, அது எல்லா நாடுகள்லையும் ஏன் இருக்கணும்? கடவுள் தான் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரு தான் எல்லாத்தையும் இயக்குறாரு அப்படின்னா ஏன் அப்ப இவ்வளவு ஒழுக்கக்கேடுகள் இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஏன்னா நம்ம ஒழுக்கத்தோட வாழணுங்கிறதுக்கு தான் கடவுள் தத்துவம் அப்படின்னா, அப்ப கடவுள் நம்பிக்கையை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடவுள் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காருன்னா ஏன் இவ்வளவு ஒழுக்கக்கேடுகள் இருக்கணும் அப்படின்னு இது ஒரு கேள்வி. அப்போ இந்த தெய்வீக சக்தி, அதோட அதிகாரம் தான் என்ன? அது எங்க உட்கார்ந்துருக்கு? அது எப்படி கட்டுப்படுத்துது? இந்த நல்லது கெட்டதெல்லாம் இப்போ எப்படி அது முடிவு பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையாளர்கள் கிட்ட இந்த கேள்விக்கு வந்து சரியான பதில், இந்த இடத்துல தான் கடவுள் உட்கார்ந்துருக்காரு, இப்படிதான் பண்றாரு, இப்படி இந்த இந்த சிஸ்டம் படிதான் இது கட்டுப்படுத்துது, இப்படிதான் நடக்குதுன்னு அதை வந்து சயின்டிபிக்கா அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாது, அதுக்கான பதில் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க? அதுக்கு ஒரு மாற்று பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து கடவுளின் உத்தரவுனால தான் உருவாகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பிரபஞ்சமே அவருடைய கிருபையினாலும் வழிகாட்டுதலினாலும் தான் உருவாகுது.
பிரபஞ்ச சக்தி இது இப்ப அந்த மாதிரி பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்குள்ள ஒரு எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச சக்தியை அதுக்குள்ள புகுத்திட்டு அது கண்டினியூஸா அழிவற்று இயங்கும்படியும் செஞ்சிட்டார். சனாதன், நிரந்தரமானது, அழிவற்றது. அந்த மாதிரி அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டாரு. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இயற்கைக்கு அதை விட்டுட்டார். அதாவது வழியே நடந்துகிட்டோம் அப்படின்னு அவர் உருவாக்கிய ரூல்ஸ், அவருக்கு ஒரு சில ரூல் எல்லாம் உருவாக்கிட்டாரு. இந்த உலகத்தை உருவாக்கிட்டாரு. இந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நீ நடந்துக்கோ அப்படின்னு இயற்கைக்கு கட்டளை இட்டுட்டார். அந்த பஞ்சபூத இயற்கை இருக்கு இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் கட்டளை போட்டார். அதாவது நீங்கெல்லாம் நடந்துக்கோங்க அப்படின்னு. அதுதான் இயங்கிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள். உருவாக்குனது கடவுள், அவரன்று எதுவும் நடக்காது, எல்லாமே இயற்கை பார்த்து. இப்படி அவங்க ஒரு பதில். ஏன் இந்த பதில் அப்படின்னா, இங்க ஒழுக்கம், இப்ப நம்ம தான் கேட்டோம், அப்ப கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா ஏன் இவ்வளவு ஒழுக்கக்கேடு நடக்குதுன்னா, அதுக்கு அப்ப ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா அது கடவுளோட ஃபால்ட் இல்ல, அது இயற்கையோட குற்றம். அதாவது அப்படி எப்படி நடக்குது, அது யதார்த்தமா நடக்குது, இயற்கையில நடந்துருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பதில் நமக்கு ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னா அதுல ஒரு கேள்வி வரும். சரி, கடவுளே அதெல்லாம் செஞ்சிட்டோம், ஏன் அந்த இவ்வளோத்தையும் கிரியேட் பண்ண கடவுள், உருவாக்கின கடவுள் அதை இயற்கை கிட்ட போய் கொடுக்கணும்? இயற்கை கிட்ட கொடுத்துட்டு இவர் எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா, அப்படிப்பட்ட மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற கடவுள்னால நமக்கு என்ன பயன்? இது கடவுளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழிச்சு அவர் அதுல இருந்து விலக்கி வைக்கிறதுக்கு மனிதனா உருவாக்கிய ஒரு கற்பனை தத்துவம் தான் இது நம்மளால ஏத்துக்க முடியாது. இப்ப நம்ம ஷார்ப்பா ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஷார்ப்பான பதில் இருக்கணும். நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில் இருந்தால் தான் நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணி. பிளைண்டா நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிடும். பிளைண்டா நம்பாம நம்ம கேள்வி கேட்டு அதை நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயின், சயின்டிபிக் பிரெயினுக்கு அதை உட்படுத்தினா மட்டும்தான் நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி இயங்க ஆரம்பிக்கும். இது அடிப்படையில் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த கேள்வி இல்லையோ அவங்க ஏமாற்றப்படுவார்கள், அல்லது அடுத்தவங்களையும் போய் ஏமாற்றுவாங்க. இந்த சுழற்சியில மாட்டிக்குவாங்க. அது ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்துல சுரண்டல், ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே, அடுத்தவனை அழித்து தான் உயரணும்னு நினைக்கிறான். இப்ப இதெல்லாமே இந்த நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ இத கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா அந்த கடவுளுடைய பொறுப்பை இதை தட்டி கழிச்சுட்டு முழுக்க அது இயற்கை மேல போட்டுறதுக்கான பதிலாக இது இருக்கு. இதையும் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்ப சரி, அப்ப புத்தர் இதுக்கு என்ன பதில் கொடுக்குறார்? புத்தருடைய பதில் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கம்ம நியம, அங்கதான் கம்ம நியமம். கம்ம நியம அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இந்த விதி தான் உலகத்தை இயக்குதே தவிர கடவுள் கிடையாது. இப்ப இந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் புத்தர் சொல்லல. இந்த உலகத்தை இயக்குறது ஒரு கம்ம நியதி தானே தவிர நீ நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. அவர் இருக்காரு இல்லையோ, அவர் இருந்தா இருந்துட்டு போறாரு. ஆனா அவரோட வேலை இது கிடையாது. அவர் வேற ஏதோ வேலை செய்யறாரு. நீ ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி எனக்கு மட்டும்தான் நடக்குது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேடி நீ கடவுள் கிட்ட போறதா இருந்தா அது கிடையாது, தப்பான ஆள் கிட்ட போற. கம்ம நியதின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இதெல்லாம் இயக்குது. நீ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேணா கடவுள் கிட்ட போய்க்கும். ஆனா என் பிரச்சனைக்கு இவர் தான் காரணம், இந்த உலகத்தை இவர் தான் இயக்குறாரு, இவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டா எல்லாமே நல்லதா நடந்துரும், நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடந்துரும், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நீ கடவுள் கிட்ட போறதா இருந்தா அது தப்பு. கடவுள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இல்லப்பா, கம்ம நியதின்னு ஒண்ணு இந்த உலகத்தை இயக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ யார்கிட்டையும் போக தேவையில்ல, நீயே உன்னை நிம்மதியா வச்சுக்க முடியும் அப்படின்னு அந்த கம்ம நியதியை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் பௌத்தம். இந்த கம்ம நியதினா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்குறோம். ஏன்னா எனக்கு அது ஒரு ஃபுல் செஷன் வேணும், 1 hour. அதனால நம்ம கம்ம நியதியை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடவுள்னு ஒருத்தர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. கடவுள் இருக்கிறாரு இல்லைங்கிறத நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லாமல் போயிடும். இங்கதான் பௌத்தத்தை புத்தர் கடவுளை எதிர்க்கல அப்படின்னு தப்பா சொல்லிடுறாங்க. புத்தர் கடவுளை ஆதரிக்கல, கடவுள்னு ஒண்ணு இருக்கு, கடவுள் தான் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்ப ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இந்த
கம்ம நியதி தான் அந்த உலகத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறதே தவிர கடவுள் கிடையாது. நீங்க கடவுளை உலகத்தை இயக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது தப்பு அப்படின்னு ஒரு போதனையில கொடுக்குறாரு. இதுதான் தம்மம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் தம்மம். நிறைய பேர் இதை தப்பா சொல்லிட்டு புத்தரே கடவுளை ஆதரிக்கிறாரு, கடவுள் இருக்குன்னு சொல்றாரு, அவரு எப்பயுமே கடவுளை எதிர்த்தது கிடையாது, பௌத்தத்துல கடவுள் எதிர்ப்புங்கிறது தப்பு, கடவுளை வணங்கணும், அவன் அவங்களுக்கு தேவைப்பட்டா கடவுளை வணங்கிக்கலாம், புத்தரையே கடவுளா வணங்கிக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாமே திரிச்சு தம்மத்துக்கு எதிராக போதனைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது தம்மமே கிடையாது, பகுத்தறிவே கிடையாது. புத்தர் கடவுளுக்கும் புத்தருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உன்னை பாதிக்கும். இந்த நம்பிக்கை நீ கடவுள் தான் இதெல்லாம் செய்யறாருன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீ தப்பான ஆள்கிட்ட போற. அப்போ உன்னுடைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்காது. நீ திருப்பி திருப்பி துக்கத்திலே தான் இருப்ப. நீ துக்கத்துல இருந்து வெளியில வரணும்னா இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் வேற ஒரு காரணத்தினால நடந்துருக்கு. அது என்னங்கிறத நீ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட முடியும் அப்படிங்கறதான் அவரு போதனையா கொடுக்குறாரு. இதை நம்ம தம்மத்தின் கீழ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தம்மத்துக்கு அப்பாற்பட்டது எது, எதெல்லாம் அதம்மா, தம்மத்துக்கு எதிரானது எதுன்னு நம்ம அடுத்த தலைப்புல பார்த்துட்டோம். அதுல இன்னும் கடவுள் நம்பிக்கையை அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சு அதை நமக்கு விளக்கிடுவாரு புத்தர். புத்தர் விளக்கியதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு விளக்கியிருப்பார். கூர்ந்து ஒரு அறிவு, நுணுக்கமான ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பௌத்தம் நமக்கு பயன்படுது. ரொம்ப ஷார்ப், எதுனாலும் நம்ம கேள்வி கேட்கலாம். அதே சமயத்துல அதை கேள்விக்கு உட்படுத்தி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் போது நம்ம யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டோம். அறிவு கூடவே கருணையும் கொடுக்குது, நம்மள மாதிரியே மற்றவங்களும் நினைக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, நம்மளும் அடுத்தவங்களை யாரையும் ஏமாறவும் மாட்டோம், ஏமாற்றவும் மாட்டோம். அப்படின்னா இந்த உலகத்துல மேலே ஒருத்தனும் கீழே ஒருத்தனும் இருக்கவே மாட்டான், ஏற்றத்தாழ்வுகள் போயிடும். அதுதான் பௌத்தம். அந்த மாதிரியான ஒரு உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய ஆர்வமாக இருந்தது. அதை மறுகட்டமைப்பு செய்து இந்த உலகத்துக்கு பௌத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய ஆர்வமாகவும் இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் வழியில் பின்பற்றக்கூடிய எல்லாரும் அதனாலதான் பௌத்தத்தை நோக்கி வரோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கும். இந்த உலகமே ஒரு அமைதியான, அனைவரும் வாழத்தக்க, அனைத்து உயிரினங்களும் வாழத்தக்க ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பௌத்தர்கள், அவங்கெல்லாம் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள்னு. ஸோ இத்துடன் இந்த வார தம்மோரை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்த வாரத்துல கம்மா பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கிறோம். அந்த கம்ம நியதி தான் நமக்கு எல்லாத்தையும் சுற்றி வர நமக்கு கொண்டு வரும். கம்மம்மா நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய.